பிதாக்கள் பிள்ளைகளுக்கு என்னத்தை வச்சுட்டு போறாங்க? சுதந்திரத்தை வச்சுட்டு போறாங்க. சொத்து மாத்திரம் கிடையாது. அது சுதந்திரம்னா எல்லா சுதந்திரமும் தான். பாவத்திலையும் சுதந்திரம் வச்சுட்டு போறோம், சாபத்திலையும் சுதந்திரம் வச்சுட்டு போறாங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதனாலதான் இந்த சாபங்களை நம்ம முறிக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ரொம்ப கவனமா ரட்சிப்பின் வாழ்க்கை என்ன செய்யணும்? வாழணும். அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை நம்ம சரியா வாழும் பொழுது நம்ம வெற்றி உள்ள ஒரு ஜீவியத்தை வாழ முடியும், ஜெயமுள்ள ஒரு ஜீவியத்தை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்? இந்த அசுத்த ஆவிகளுடைய வேலை இது. விட்டு வந்த பாவத்தை நமக்கு என்ன செய்கிறது? அது உள்ளே கொண்டு வருகிறது. நம்முடைய ரட்சிப்பை தடை செய்கிறது. நம்முடைய விசுவாசத்துக்கு விரோதமாய் அசுத்தாவிகள் என்ன செய்கிறது? போராடுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு பலிபீடம் இருக்கும். ஏதோ ஒரு பலிபீடத்தை வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு பலிபீடத்தை வச்சிருப்பாங்க. அதுக்கு பலியிடுவாங்க, அதை ஆராதிப்பார்கள். நம்ம ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகும் அந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு என்ன இருக்குதுன்னா போராட்டங்கள் இருக்கிறது. ஏன் இருக்கு அப்படின்னா நம்ம